ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 271 பார்க்க போறோம். எடுத்ததும் சிம்னி பைனாகுலர் மூலமா அந்த பக்கமா எதையோ பார்த்திருப்பா. கோக்குரு இந்த பைரட்ஸ் ரொம்ப அவசரக்காரங்களா இருக்காங்கன்பாங்க. சிம்னி பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவா. அவங்களும் என்னன்னு கேட்கவும் சிம்னி முதல் வாங்க வந்து பாருங்கன்பா. இந்த இடத்துல டோன்ட் ஸ்டாப் ஹவுஸ் த கவுண்டர் அட்டாக் சிக்னல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோம்ரா அந்த பக்கம் முன்னேறி போயிட்டே இருக்கும் இல்லையா, அதை மெரைன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சுத்தி வர கன்ஸ் பசூகாஸ்னு யூஸ் பண்ணி தாக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாலே ட்ரென்ச் மோட்டாரை வச்சு ஒரு தடவை தாக்கி இருப்பாங்க இல்லையா சோடம, அதே போல கோம்ராவையும் தாக்கலான்னு பாப்பாங்க. ஜாம்பை ஜஸ்ட் மிஸ்ல குளிஞ்சுக்க சொல்லவும் தான் தப்பிச்சிருக்கோம். இந்த சென்டர் பாத் ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்கானுங்க. சீக்கிரம் திரும்ப நம்ம போலான்பா. மெரைன் ஆபீசர்ஸ் அவ்வளவு ஈஸியா விடுற போல இருக்கு. அது சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சாப்பர்ல சோடம் நினைச்சு கண் கலங்குவான். நாமி சமாதானப்படுத்தலான்னு பாக்குறப்ப டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் மூலமா கோக்கரோ நாமியை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. கோக்கரோ உயிரோட இருப்பீங்க போலயே, பரவாயில்ல சூப்பர்ன்பாங்க. நாமி நாங்க கோர்ட் ஹவுஸ் கிட்ட போயாச்சுன்பா. கோக்கரோ அந்த விஷயத்துல தான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்பாங்க. நாமி அதை என்னன்னு கேப்பா. கோக்கரோ எல்லாரும் பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கங்க. உன்னால கோர்ட் ஹவுஸ்க்கு சைட்ல 2 டவர்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாரும் ஆமா இருக்குன்னு கோக்கரோ அந்த டவருக்கு மேலதான் லிவர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்துறீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் போறக்கான பிரிட்ஜ் வந்துரும்பாங்க. பிராங்கி பாட்டி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்பா. கோக்கரோ நானும் டாமும் இதை சரி பாக்குறதுக்கு வந்தோன்பாங்க. அண்ட் கவர்மெண்ட்டை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஜாம்பை ஏங்க அந்த கோவத்தை இங்க காட்டுறீங்கன்பா. கோக்கரோ சிம்னி பேசணும்னு சொல்றான்பாங்க. சிம்னி பைரட் லேடி உனக்கு கேக்குதான்பா. நாமி கேக்குது சொல்லுன்பா. சிம்னி உங்களோட ரப்பர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ரூஃப் டாப்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்பா. நாமி அவன் அங்கதான் இருக்கானான்பா. சிம்னி மேல ஃபுல்லா ஒரே புழுதியா இருக்கு, பயங்கர ரேம்பேஜ்ல இருப்பான் போலயன்பா. நாமி ரூஃப் டாப்ல தான் இருக்கானா, சொன்னதுக்கு நன்றின்பா. கோக்கரோ அப்புறம் பைரட் கேர்ள் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு தவற விட்டுறாத, என்னாச்சுனாலும் ட்ராக்ல இருக்கப்படி எல்லாத்தையும் சொல்லுன்பாங்க. நாமி சரி சொல்றேன்பா. ஜோரோ கேப்டன் காத்திருக்காரு தானன்பா. எல்லாரும் பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. ஜாம்பாய் நீங்க ஸ்ட்ரைட்டா கோர்ட் ஹவுஸ் போய் ஸ்ட்ரா ஹேட்டோட ஜாயின் ஆயிருங்கன்பா. எல்லாரும் சரின்னு தலையாட்டவும் ஜாம்பாய் நம்ம டீம் 2 ஸ்பிளிட் ஆக போகுது, அவங்களுக்கான பிரிட்ஜ் கீழே கொண்டு வர வேண்டியது நம்ம கடமைன்பா. அவங்க எல்லாரும் சரிங்கவும் கோமராவை ஸ்ட்ரைட்டா கோர்ட் ஹவுஸ்க்கு போன்பா. கில்டி ஜூரி வந்து ஒரே அடியில கோமராவை காலி பண்ணிருப்பான். இதுக்கு மேல தாண்டி போக முடியாது குப்பைகளான்ட்டு மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சீஃப் ஜஸ்டிஸோட லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படியோ அவன் அவங்கள சமாளிச்சிட்டான், அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு பேசும்போது நடுவாள இருக்கவன் எதுவும் பேச மாட்டான். 2 பேரும் நடுவுல இருக்கவன முட்டுவானுங்க, ஏதாவது வாயை திறந்து சொல்லேன்னு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸும் அபிஷியல்ஸும் சார் இதுக்கு மேல அவங்கள போய் நாங்க பிடிச்சுக்கிறோம்பானுங்க. சாஞ்சி நம்ம இப்ப தாண்டி வந்த கார்ட்ஸ் நம்மள சேஸ் பண்றாங்க, இது நல்லதுக்கு இல்லைன்பான். ஜாம்பா இங்க நிறைய பேர் வந்து சுத்து போடுறாங்கன்பான். பிரெஞ்ச் மோட்டார்ஸ் முதல் கொண்டு எய்ம் பண்ணி வச்சிருப்பானுங்க. மோசான் கிவி அதை இன்ஃபார்ம் பண்ணவும் சாப்பரா ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை, சுத்தி வர 1000 பேத்துக்கு மேல சுத்து போட்டிருப்பாங்க போலயே, இப்படியாப்பட்ட பாயிண்ட்ல சுத்து போட்டு வச்சிருந்தா அவ்வளவுதான் நம்ம எல்லாம் போய் சேர வேண்டியதான்ட்டு கத்துவான். இந்த பாயிண்ட்ல அந்த பக்கம் இந்த ஜெயின்ஸ் 2 பேருமே எந்திரிச்சு வந்திருப்பாங்க. கோக்கரோ ஏதாவது நிலநடுக்கமா என்ன இந்த அதிர்வுன்பாங்க. சிம்னி தாங்க பாருங்க பாட்டின்பா. அவங்க 2 பேரும் வர விதமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான் ஜெயின்ஸ் வந்துட்டாங்க இவங்களா காலின்ட்டு. பாலி டைல் ஸ்டோன்ல அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. மத்த மெரைன் ஆபீசர்ஸ் காஷி ஓய்மா அவங்களை அடிச்சு காலி பண்ணிடான்பாங்க. பாலி இவங்களோட எல்லாம் செகண்ட் டைம் ஃபைட் பண்ற அளவுக்கு தெம்பு இல்லைன்பா. டைல் ஸ்டோன்ல அப்படியே உட்கார்ந்துருப்பான். அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சான்னு. வாட்ச் டாக்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஜெயின்ஸ் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு பொழங்கன்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பானுங்க. இவனுங்களை பிடிக்க போறோன்ட்டு பாலியில ஒரு மாதிரி இருப்பான். வாட்ச் டாக்ஸ் மெரைன் ஆபீசர்ஸ் அபிஷியல்ஸ்னு காஷி ஓய்மோ அவனுங்களை போட்டு அடிச்சு பொழங்கடான்னு பானுங்க. ஜெயின்ஸ் 2 பேரும் அவங்களோட ஆயுதங்களை ஓங்கிட்டு என்ன தைரியம் நாய்களா உங்களுக்குன்ட்டு வாட்ச் டாக்ஸ் மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸை தாக்கிட்டு எங்களையே ஏமாத்திட்டீங்களான்னு பானுங்க. வாட்ச் டாக்ஸோட லீடர்லாம் என்ன எங்களுக்கே துரோகம் பண்றீங்களான்பா. ஓய்மோ எங்களுக்கு எங்க பாஸ் சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்ச வரைக்கும் போதும்பா. காஷி இதுக்கப்புறமாவும் நாங்க எங்களோட வருஷங்களை வீணாக்க போறதில்ல, என்ன சோச் கிங் இவங்களை போட்டு தாக்கலாமான்பா. சோச் கிங் முன்னால வந்து நிப்பான். சோச் கிங் இதுக்கப்புறமாவும் ஃபார்மாலிட்டிலாம் வேணாம், எது தாக்குதல் வைக்கிறக்கான சிக்னலை கொடுங்க, சீக்கிரம் நம்ம காம்ரேட்ஸோட போய் ஒன்னு சேரலான்பா. பிராங்கி அந்த பக்கம் ராபின் கிட்ட நீ எல்லாம் பரவாயில்ல லக்கி தான், உனக்கு பார்த்தா ரெஸ்கியூ ஸ்குவாட்லாம் வருதுலன்பா. இதை பாக்குற மெரைன் ஆபீசர்ஸ் வாய மூடிட்டு இருக்கணும்பானுங்க. பிராங்கி உங்களுக்கு என்னடா பிரச்சனை கடிக்கிற மாதிரி போகவும் 2 பேரும் பதறி பின்னால போய் விழுந்திருப்பானுங்க. பிராங்கி இங்க என்னோட அண்டர்லிங்ஸ் என்ன காப்பாத்த வரலங்கிற பொறாமையில ஒன்னு இதெல்லாம் நான் சொல்லேன்பா. ராபின்ல எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருப்பா. இதுக்கப்புறம் காக்கு அண்ட் கலிஃபாவை காட்டுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னால ஆளுக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஸ்பாண்டம் எல்லாரும்
எல்லாரும் போறப்ப நீங்க போறக்கு முன்னால உங்களுக்கான பரிசு கொடுக்கணும்னு சொல்லி காக்கோன் கலிஃபாவுக்கு அதை கொடுத்திருப்பான். ஜாப்ரா அது டெவில் ஃப்ரூட் தானேன்ட்டு பின்னால போய் ஒளிஞ்சிருப்பான். குமடோரி இது என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்ன்ட்டு அவன் ஸ்டைல்ல சொல்லுவான். குக்குரோனா இது மாதிரியான டெவில் ஃப்ரூட்ஸை பார்த்ததே இல்லைன்பா. குமடோரி நானும் தான்பா. ஜாப்ரா அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிருங்கன்பா. காக்கோ ஏன்டா நீ தானே டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்க, எதுக்காக இப்ப இப்படி ஒரு அளப்பற, என்னாச்சு உனக்குன்னு கேட்பான். ஜாப்ரா ஏன்டா உனக்கு இதை பத்திலாம் தெரியாத என்ன, இங்க பாரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றவங்க உடம்புக்குள்ள ஒரு டெவில் இருக்கும். அப்படியாப்பட்ட என் உடம்புக்குள்ள இருக்க அந்த டெவில் இப்ப அந்த பழத்துக்குள்ள இருக்க டெவில பாத்துச்சுன்னா அதோட மோத ஆரம்பிச்சிடும். இதனால என் உடம்பே வெடிச்சு நான் சதறலான்பா. காக்கு இதெல்லாம் என்ன உண்மையான்னு கேட்பான். இல்லைங்கிற போல தலையாட்டிட்டு இது ஒரு முட்டாள்தனம், இது பொறுப்பு இல்லாத ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் வந்ததினால மிஸ்லீட் ஆகிற போல இருக்கு. கிராண்ட் லைனோட சயின்டிஸ்ட் இந்த டெவில் ஃப்ரூட் பவர்ஸோட டிரான்ஸ்மிஷன் கண்டிஷன்ஸை ஆல்ரெடி தெளிவா சொல்லி தானே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீ பேசுறது 2 டெவில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டவங்க பேச வேண்டிய பேச்சு. ஏன்னா அந்த மாதிரியான கேஸ்ல அந்த பர்சன்ஸ் உடம்பு வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகி சாகிறது வழக்கம்பா. லோச்சி பேராச காரணமா வர விளைவு. ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றதுனாலே சபிக்கப்படுறத பத்தி தெரியாம ரெண்டாவது ஒண்ணு வேற வேணும்னு போய் தின்னு தானே வர பிரச்சனைன்பா. ஜாப்ரா அப்படின்னா அது அப்படியே வேலை செய்யுதுன்ட்டு காக்கு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த 2 டெவில் ஃப்ரூட் கிடைச்சது தான் எனக்கு ஆச்சரியமே, எப்படி சீஃப் உங்களால மட்டும் முடியுது, இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்பா. பாண்டம் எனக்குன்னு சில கனெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த ரீசன்னாலதான் இதெல்லாம், இது உங்களுக்கான ஃபியூச்சருக்கு வச்சுக்கோங்கன்ட்டு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுவான். மனசுக்குள்ள CP9 ஸ்ட்ராங் ஆயிட்டே வாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்குள்ள என்ன மாதிரியான டெவில் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்பா. காக்கு எனக்கு இந்த பழத்தை என்சைக்ளோபீடியாவில் பார்த்த பழவே இல்லை. அண்ட் இதுல இருந்து வர விஷயம் ரொம்ப காத்தழுத்தமாவும் கிராவிட்டி ஃபோர்ஸ் எடுத்து தள்ளுற மாதிரி தான் எனக்கு தோணுது, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா இருக்குன்பா. கலிஃபா வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான் அதுன்பா. காக்கு எப்போ இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற பவரை வச்சுதான் அதுக்கு பேரே வைக்க முடியும். அதனால இது ஒரு கேம்பிளிங் போல, எந்த பழத்துல இருந்து எந்த பவர் கிடைக்கும்னே தெரியாதுன்பா. கலிஃபா இது கேம்பிள்னாலும் இதுல ராங் பவர் கிடைச்சா மொத்த வாழ்க்கையும் க்ளோஸ், அதெல்லாம் தாண்டி நீச்சல் அடிக்கிற தரானும் போயிரும்பா. லோச்சி அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பவர் கிடைக்குதுங்க எல்லாம் மேட்டர் இல்ல, அதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கிறது தான் விஷயமே. குறிப்பா நீங்க வீக் ஆகாம இருந்தா மட்டும் போதும். அதெல்லாம் தாண்டி ஸ்விம் பண்ற விஷயத்துல அது இன்கன்வீனியன்ஸாலாம் இருக்காது. இந்த மாதிரியான டெவில் ஃப்ரூட்டை பல பேர் தேடி போய் செத்த வர்றதெல்லாம் இருக்கு. அதனால ஒன்னு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க, டக்குன்னு சாப்பிடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்பா. ஜாப்ரா கலிஃபா பின்னால போயிட்டு இங்க பாரு வேணா, நான் சொல்றத கேடு, சாப்பிடாத, அது சாப்பிட வேற ரொம்ப கேவலமா இருக்குன்பா. குக்குரோ ஜாப்ராக்கு பொறாம. காக்குவன் கலிஃபா பவர் பாக்குற விஷயத்துல அவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்பா. கும்படோரி பொறாமப்படுற ஆளோட பேரு ரொம்ப கீழே போகுன்பா. ஜாப்ரா வாயை முடிக்கங்கடான்ட்டு இங்க பாருங்க, நான் சொல்ல போற விஷயத்த தெளிவா கேட்டுக்கங்க. இந்த பழத்தை மட்டும் வித்தா உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். இதே அந்த பழத்தை நீங்க ஒரு கடி கடிச்சா அது உங்க வாழ்க்கை முழுக்க பிரச்சனையா தான் வந்து முடியும். அதனால யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க போது 2 பேரும் இன்டென்ஸா அதை பாப்பாங்க. ஜாப்ரா அலறி இருப்பான், பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. காக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு நினைக்கிறேன்பா. கலிஃபா நல்லது நடந்தா சந்தோஷம்பா. ஜாப்ரா அவங்க சாப்பிட்டாங்கன்ட்டு கத்துவான். லோச்சி இந்த விஷயத்துல சந்தோஷம் தான் படுவான். குமடோரியன் ஃபூக்ரோ அடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்வத்துல 2 பேர்த்தையும் கிட்ட போய் பாப்பானுங்க. திடீர்னு ஒரு மாதிரி 2 பேருமே ஓமன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஜாப்ரா 2 பேத்துக்கு என்னாச்சுன்னு கேட்பான். குமடோரி உங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் ஏதாவது தெரிய வருதான்னு கேட்பான். பார்த்தா 2 பேரும் இதோட டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்குன்பாங்க. ஃபூக்ரோ குமடோரிலாம் இதை தான் நாங்க ஏற்கனவே சொன்னமே, அதெல்லாம் தாண்டி முழு பழத்தையும் சாப்பிட்டு எப்படா இப்படி பேசுறீங்கன்பாங்க. ஜாப்ரா சீக்கிரம் ஏதாவது பண்ணி காட்டுங்க, நான் உங்களோட பவர்ஸ் என்னன்னு பார்க்க விரும்புறேன்பா. கலிஃபா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலன்பா. லோச்சி சீக்கிரமாவே அதுல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க, இதுதான் புது டெவில் ஃப்ரூட் யூசர்ஸோட பிறப்பு. நான் அந்த பவர்ஸ் என்னன்னு பார்க்க காத்திருக்கேன். அண்ட் உங்க பவர்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க, அதுவும் முடியறப்பவே. சீஃபோட கமெண்ட் படி நீங்க இதை ரியல் டைம் பேட்டல்லே பயன்படுத்த வேண்டியது வரலாம். அதெல்லாம் தாண்டி ப்ளூனோ இங்க காத்திருக்க முடியாம ஏற்கனவே களத்துல இறங்கிட்டா நமக்கு முன்னாலேன்பா. இதுக்கப்புறம் ப்ளூனோ லூஃபியை காட்டுவாங்க. ப்ளூனோ எந்திரிச்சவன் பரவாயில்லையன்பா. லூஃபி என்ன பரவாயில்லையான்பா. ப்ளூனோ மனசுக்குள்ள இவனால ஷேவ் ஸ்பீட கீப் அப் பண்ண முடியும்னு நினைச்சும் கூட பாக்கல. இதுக்கப்புறம் அவன் கூட கொஞ்சம் கார்ட் அப் பண்ணி தான் சண்டை போடணும். இவர் அப்புறம் ஆனவன்கிறனால அவனை டைரக்ட் ஹிட் வச்சுலாம் பிரயோஜனம் இல்லைன்ட்டு மூன் வாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். லூஃபி கம்கம்ன்ட்டு தாக்க போறப்ப அவன் டெம்பஸ்ட் கிக் வச்சிருப்பான். லூஃபி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் ப்ளூனோ அயன் பாடி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். இதுக்கடுத்து வீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். லூஃபியோட முடியெல்லாம் பட்டு வெட்டப்பட்டிருக்கும். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல தான் இந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சு பின்னால போயிருப்பான். ப்ளூனோ அவனோட டோர் ஃப்ரூட் எபிலிட்டியை பயன்படுத்தி லூஃபியை கிரவுண்டுக்கு கீழே இழுத்து விட்டுருப்பான். லூஃபி என்னடா சின்ன கதவா வந்து காலை பிடிச்சி இழுத்து மூணு போல இருக்குன்னு பார்க்கும்போது ப்ளூனோ அந்த பக்கம் இருந்து வெளியே வருவான். லூஃபி இதெல்லாம் நீ தான் பண்றியா, ஆனா எப்படி பண்ற, என்ன இதெல்லாம் டெவில் ஃப்ரூட் பவரான்னு கேட்பான். ப்ளூனோ ஆமா டோர் ஹியூமன் பா. லூஃபி டோர் மேனான்பா. ப்ளூனோ தொற்ற பகுதி மட்டும் டோர் ஆயிரும்ட்டு லூஃபியோட கண்ணு பக்கம் தொடவும் அது அப்படியே தனியா வரும். லூஃபி என்னடா பண்ணன்பா, ரிவால்விங் டோர்னு சொல்லவும் அது பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிருக்கோம். லூஃபினா அசையாமே எனக்கு தலை சுத்துறான்பா. ப்ளூனோ டெம்பஸ்ட் கிக் வச்சிருப்பான். ஒன்ஸ் அந்த இடம் இடிச்சு விழுகுவோம். ஜோரோ அதை நோட் பண்ணிட்டு சாஞ்சி கிட்ட சொல்லுவான். சாஞ்சி நோட் பண்ணிட்டேன். பார்க்க போனா லூஃபி ஏற்கனவே CP9 சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் போலன்பா. இதை கேட்ட மத்த எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. சாம்பா என்ன சொல்றீங்க, அது உண்மையா, நம்ம ஏற்கனவே பின்தங்கிதான் இருக்கோம், இதுல அயன் பால வேற அடிச்சு நகரக்கு இல்லாம பண்ணிட்டாங்க, இப்ப சுத்தி வர கார்ட்ஸ் வேற இருக்காங்க, எப்படி போறதுன்பா. மெரின் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவாங்க. ஜோரோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பாதை தான் இருக்குன்பா. சாஞ்சி நம்ம கோர்ட் ஹவுஸ் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடலான்பா. நாமே அது மட்டும் தான் நமக்குன்னு இருக்க ஒரே வாய்ப்புன்பா. எல்லாரும் ஆமான்ட்டு வேகமா கிளம்புறதா இருக்கும். சாப்பர் யாரும் போகாதீங்கன்னு கத்துவான். நாம எதுக்குன்னு கேப்பா. பார்த்தா குமோரா தான் எல்லாம் டைட்டா புடிச்சுக்கங்கன்னு கத்தும். அதை சாப்பர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். குமோரா எந்திரிச்சது பயங்கரமா கத்திட்டே இருக்கும். சாப்பர் இது எனக்கு குமோரா சொன்னதுன்பா. இந்த பாயிண்ட்ல மெரின் ஆபீசர்ஸும்
ரைடர்ஸும் அபிஷியல்ஸும் அந்த மிருகம் திரும்ப எந்திரிச்சிருச்சு. அதை சுட்டு தள்ளி வீழ்த்துங்கடான்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க அசிஸ்ட் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் அது வேகமா போகவும் ஜாம்பை சீக்கிரம் போ கோமாரான்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. லூஃபி அண்ட் ப்ளூனோவோட ஃபைட்ல இப்ப பயங்கரமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதனால லூஃபி ப்ளூனோவை எதிர்த்து ஜெயிப்பானா மாட்டானுங்கிறத சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஆல்மோஸ்ட் டு லூஃபி கெதர் அட் தி கோர்ட் ஹவுஸ் பிளாசாங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.